ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ம், இட்லியில சில்லி எப்படி பண்றதுங்கிறதாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து வச்சு பெரிய வெங்காயம் தாங்க ஒரு 2 எடுத்து வச்சிருந்தேன். அதை பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தாங்க எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் இட்லி தாங்க நான் எடுத்துருக்கிறேன். 2 இட்லி போதுங்க. நாங்கள் 2 பேருங்கிறதுனால நான் 2 இட்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து உளுந்து அதிகமாக போட்டதுனால இட்லி வந்து நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்குங்க. இது வீட்டில் செஞ்ச இட்லி தான். எந்த சோடாப்பும் எதுவுமே கலக்கலைங்க. நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்க, கேக்கு மாதிரி வந்திருக்குங்களா? என்னடா இது நம்ம செஞ்ச இட்லியா அப்படிங்கிற மாதிரி நல்லா கேக்கு மாதிரி பஃபியா வந்திருக்குதுங்க. நல்லா குட்டி குட்டியா கியூப் மாதிரி கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் வாங்க என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் விட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல எண்ணெய் விட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த இட்லியை சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து சில்லிங்கிறதுனால எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம எப்படி சிக்கன் 65 செய்வோம் அது மாதிரி பொரிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் செய்யணும். அந்த கிறிஸ்பி வருங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்காமல் ரொம்பையும் மாவு பதத்துக்கு இருக்காமல் நல்லா ஓரளவுக்கு சூப்பராக வருங்க, மொறுமொறுப்பு தன்மையோட. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே வந்து அந்த கலர் மாறி இருக்கிறது தெரியுங்க. நல்லா சூப்பராக வந்துருந்ததுங்க. இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற பொருள்னா எப்போதுமே வந்து கொஞ்சம் எப்படி ஹெல்த்தியாக கொஞ்சம் மாற்றி சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணி பாருங்க. எண்ணெயிலே ரொம்ப ஃப்ரை பண்ணி சாப்பிடாம ஹெல்த்துக்கு எது நல்லதோ, இப்போ இது ஓகேங்க. கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் நான். அப்படிங்கிறதுனால இது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால கொஞ்சம் மாற்றிக்கலாம். நம்மளோட அதே டேஸ்ட் வர மாதிரி கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டியதாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்துக்க வேண்டியதாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோங்க. அப்பப்போ வந்து யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து புதுசாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம எப்போதுமே வந்து இட்லி செய்கிறப்ப அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம இட்லி மிச்சப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம், எடுத்து இட்லி உப்புமாவே தான் செய்வோம். அது செய்யாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அப்புறம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேங்க நான். அது ரொம்பவும் வதங்க விடாமல் லைட்டாக அந்த லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கினா மட்டும் போதுங்க. நானே இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கத்துக்கிறேன். நம்ம வந்து சமைக்காமே இருக்காம புதுசு புதுசா செய்யறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வரும். நம்மளும் வந்து புதுசு புதுசா செஞ்சு சாப்பிடலாம் டேஸ்டியா. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க நான், குட்டியா கட் பண்ண தக்காளி. அப்புறம் உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடிங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப சேர்க்கலைங்க. ஏன்னா காரம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனாலங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட சாஸ் வந்து சோயா சாஸ்லாம் இல்லைங்க. அதனால டொமேட்டோ சாஸ் தான் சேர்த்து செய்ய போகிறேன். இதுவே ஓகேங்க, நல்லா இருக்கு. நீங்கள் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இட்லியை மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்குறேன். நம்ம வந்து அந்த செய்யறப்பே அந்த வாசம் வந்து அப்படியே கம கமன்னு வருங்க.
நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. ரொம்ப டேஸ்ட்டா வந்திருக்குதுங்க. பாருங்க, பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணுங்க. நல்லா இருக்குல்ல? புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அ பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணணும். அப்படி செஞ்சு சாப்பிடணும். ரொம்ப ஆயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். அதனால தாங்க நான் வந்து ஆயில்ல பொரிச்சு எடுக்காம, இந்த மாரி கொஞ்சமா செஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு குடுங்க. என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுங்க. ஹெல்த்த பாத்துக்கோங்க. ஓகேங்க. என்னோட வீடியோ இவ்ளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.